ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சத்துக்கள் நிறைந்த புளிச்சங்காய் ஊறுகாய். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும். இதை நம்ம தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிடுவோம், சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ புளிச்சங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்து நல்லா தொடச்சி நல்லா உலர வச்சுட்டு மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் வெட்டி எடுத்துக்கிட்டு இப்படி 3 கட் பண்ணி எடுத்துருங்க. இவ்வளோ பெருசில் கட் பண்ணி எடுங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ஊறி வர சமயம். பாருங்கள், நான் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துட போகிறேன். எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா குலுக்கி மூடி வச்சுருங்க. ஒரு நாள் வரைக்கும் மூடி வைக்கலாம். அதாவது நைட்டில் ஊற போட்டு காலையில் எடுத்து வைக்கலாம். அப்படின்னா நல்லா தண்ணி ஊறி போய் அழகாக இருக்கும். அதில் மிளகாய் தூவி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் இது உடனடியாக செய்யக்கூடியனால ஒரு 1/2 மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன், போதும். நல்லா உப்பு பிடிச்சிருக்கோம். இதை நல்லா குலுக்கி விட்டு அப்படியே அதில் ஒரு சைடில் இருக்கட்டு. நம்ம இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்த்துருவோம். 50 மில்லி எண்ணெய் எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த ரெண்டையும் நல்லா வறுத்து பொடிச்சு எடுக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிடுங்க. 30 பல்லு பூண்டை 1-2 இடித்து வைக்கணும். பாருங்கள், இப்போ கடுகு 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிக்கு இருக்குது. பெருங்காயத்தூள். இப்போ நம்ம வெறும் கடாயில் தான் இதை வறுக்கணும். வெந்தயத்தையும் கடுகையும் போட்டு நல்லா பொரியணும். இந்த கடுகு பொரிஞ்சு வரணும், அவ்வளோ போதும். பாருங்கள், நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இறக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுட்ரு ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் நம்ம எண்ணெயை விட்டுருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். நல்லா காஞ்சி வந்த உடனே கடுகு போடுங்க. கடுகு வெடித்து வந்ததும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்படின்னா தான் இந்த ஊறுகாய் கெடாமல் இருக்கும். நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதில் இடித்து வச்ச பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. கொஞ்சம் நல்ல அளவு பாதி அளவு பொரிஞ்ச உடனே போட்டு அதுவும் வாசனை வரணும். இப்போ நல்லா சிவந்த உடனே அடுப்பை நல்லா குறைச்சிட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. உடனடியாக கிளறி விடுங்க, தீஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம உடனடியாக நறுக்கி வச்ச காயை போட்டுடலாம். காயை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நம்ம நிறைய நேரம் உப்பில் ஊறினா காயாக இருந்தால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இது நான் 1/2 மணிக்கூர் தானே ஊற வச்சேன், அதனால கூட கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம நைட்டு முழுதும் ஊற வச்சுருந்த காய்னா சீக்கிரமாக நம்ம உடனடியாக எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் அதுக்கடையில் இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது நல்லா வெந்திருக்கானி பார்த்துருவோம். சீக்கிரமாக வந்துடும். வெந்திருக்கானி பார்த்துருங்க, வந்துட்டு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா கடுகு வெந்தயப்பொடி, அதில் 2 டீஸ்பூன் போட்டால் போதும். 2 டீஸ்பூன் போட்டால் போதும். மீதியை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடுங்க. அடுத்த நேரம் நம்ம ஊறுகாய் போடவும் எந்த தொக்கும் செய்தாலும் அதில் சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதில் பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இறுகி தளன்னு வரணும். நமக்கு அந்த உப்பில் உள்ள தண்ணி, இந்த எண்ணெய் எல்லாம் மிதந்து வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இறக்கி ஆற வச்சிடணும். ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஊறுகாயை நல்லா ஆறின பிறகு பாருங்கள் இப்படி இருக்குது. இது தயிர் சாதத்து கூட, வெரைட்டி ரைஸ் கூட, சுடு சாதத்தில் போட்டு கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.